பாசிவ் இன்கம். அதாவது ஒரு வீடு வாங்குனீங்கன்னா வந்துட்டு 2 முக்கியமான ரீசன் சொன்னேன். கேபிட்டல் growth இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தோம். இது பாசிவ் இன்கம். ஸோ ஒய் ரியல் எஸ்டேட் சீரிஸோட நம்பர் 7. பாசிவ் இன்கம்னா என்னது? ரொம்ப சிம்பிள். ஒரு வீடு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வாங்கினீங்கன்னா வந்து ரெண்ட் இன்கமா வரப்போகுது. அதுக்கு உண்டான சில செலவுகள் இருக்க போகுது. நீங்க வந்துட்டு அதுக்கு உண்டான மார்கேஜ் கட்ட வேண்டியது இருக்கும், இன்சூரன்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். எல்லா செலவும் போக மிச்சம் என்ன இருக்குதோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு கேஷ் ஃப்ளோன்னு சொல்றாங்க. அது வந்துட்டு ஒரு 4-5 வீடு நீங்க வந்துட்டு வாங்க முடியும் போது அது என்ன ஆயிடுதுன்னா வந்துட்டு அது ஒரு சைசபிள் அமௌண்ட்டா ஒரு வருஷத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் பாசிவ் இன்கம் சொல்றாங்க. இனிஷியலி பாசிவ் இன்கம்ன்றது வந்து லோவா தான் இருக்கும். ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இப்போ அதிகமா இருக்கு இல்லைங்களா? பட் ஓவர் த டைம் என்ன ஆகும்னா ரெண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே, இது ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதே ஹையா இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா வந்துட்டு வீட்டோட ஸ்டெபிலிட்டி வந்து ஈக்குவேஷன்ஸ் கொஞ்சம் மாறும். ஸோ அதனால வந்துட்டு நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவாக மாறிடும். ஸோ லாங் டர்மா நீங்க வச்சிருக்கும் போது பாசிவ் இன்கம் வரதுக்கு ப்ராப்பர்ட்டிலேருந்து ரொம்ப சான்சஸ் அதிகம். இது ஆல்மோஸ்ட் எப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒரு 4 ப்ராப்பர்ட்டி 5 ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க எப்படி வேலை செஞ்சு ஒரு சம்பளம் வருது உங்களுக்கு வருஷத்துக்கு மாசத்துக்கு, அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ கேபிட்டல் growth அண்ட் பாசிவ் இன்கம் 2 முக்கியமான ரீசன் எதுக்காக ரியல் எஸ்டேட் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம்.